என் மகனுக்கு சித்தியா அப்படி ஒரு விஷயம் இனி நடக்கவே நடக்காதுன்னு தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிப்ரவரி 17 மிருனால் தாக்கூர் அவங்களுக்கும் தனுஷ் அவருக்கும் திருமணம் நடக்க போகுதுன்னு எத்தனையோ செய்திகள் பரவனதை பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாங்க. இந்த செய்தி ரொம்ப வேகமா பரவ தொடர்ந்து எல்லாருமே இதுக்கு பதில் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த நிலையில பிள்ளைகள் யாத்ரா லிங்கா 2 பேருமே தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவங்களோட வீடுகள்ல தான் மாறி மாறி இருந்து வராங்க. கணவன் மனைவியா அவங்க பிரிஞ்சிருந்தாலுமே பெற்றோரா தங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதையே இவங்க செய்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நடிகர் தனுஷ் அவரு தொடர்ந்து பல படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட தயாரிப்பு இயக்கத்திலும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சீதாராம படத்துல நடிச்சு பிரபலமான நடிகை மிருனால் தாகூர் அவங்களதான் இவங்க காதலிச்சிட்டு இருக்காங்கன்னு அவ்வளவு செய்திகள் வேகமா பரவுச்சு. இதை தொடர்ந்து தனுஷ் அவருடைய அதுவும் பாலிவுட்ல பிரபலமான இயக்குனர் தனுஷ் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு நேர்காணல்ல பேசியிருக்காரு. அதுல பேசும்போது இப்படி ஒரு திருமணம் நடைபெற இருப்பதா நடிகர் தனுஷ் அவரு என்கிட்ட கூட இது வரைக்கும் சொல்லல. நாங்க தினமும் செல்போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி நெருங்கிய நண்பர்கள் யாருக்கும் தெரியாம அவர் எப்படி இரண்டாவது திருமணம் பண்ணிப்பாரு? அந்த மாதிரி பண்ற ஆளும் அவரு கிடையாது. அதாவது மகன்கள் யாத்ரா லிங்கா விஷயத்துல நாங்க சேர்ந்திருப்போம் அப்படின்னு தனுஷ் அவரும் அவரோட முன்னாள் மனைவியோ சேர்ந்து முடிவு பண்ணாங்க. தனுஷ் அவரை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு கிடையாது. அதுக்கு காரணம் தன்னோட மகன்களுக்கு சித்தியா ஒருத்தரை கொண்டு வர அவரும் விரும்பவே இல்லை. தனுஷ் அவங்களுக்கும் மிருனால் தாகூர் அவங்களுக்கும் ஒருத்தர் பிடிக்கும். ஆனா அது திருமணத்துல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அந்த அர்த்தமும் கிடையாதுன்னு இயக்குனர் சொல்லியிருக்காரு. அதனால இது வெறும் வதந்திதான். நிச்சயமா தனுஷ் அவரு யாரையும் 2வது திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பில்லை அப்படின்னு அந்த இயக்குனர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காராம். அவரோட பேர் பதிவிடாம பத்திரிகைகள்ல இதை எழுதியிருக்காங்க. தனுஷ் அவரை பத்தி இப்படி எல்லாம் பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த செய்தியை பரப்பி விட்டுருக்காங்க. சொல்ல போனா தனுஷ் அவர் இப்ப அவரோட வேலைகள்ல தான் கவனம் செலுத்திட்டு இருக்காராம். அந்த பட வேலைகளை பார்த்தது போக அவர் மன நிம்மதிக்காக அடிக்கடி சிவன் கோவிலுக்கெல்லாம் போறாராம். அவருக்கு இதுல எல்லாம் விருப்பமே இல்லையாம். 2ஆம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் நினைச்சு கூட பார்க்கலையாம். அவர் இப்ப முழுக்க குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாராம். ஐஸ்வர்யா அவங்க கூட பிரிஞ்சாலுமே தன்னோட மகன்களை என்னைக்குமே விட்டுறக்கூடாது, அவங்க கூட எப்பவும் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுஷ் அவருடைய ஆசையாவும் இருக்காம். மகன்களுக்காக தான் அவர் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்காராம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.